எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்னைக்கு டே 9ஓட ஸ்டடி சேலஞ்ச் தான் பார்க்க போகிறேன். அதே மாதிரி எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியாக படிக்கணும், எந்தெந்த பாயிண்ட்ஸை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. நிறைய கொஷின்ஸ் இதிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் நமக்கு ஃபஸ்ட்டு எல்பிஜி பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த எல்பிஜியை யார் இன்ட்ரோ பண்ணாங்க, அப்போது ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவங்க யார், அதில் இந்த தாராளமயமாக்குதல்னா என்ன, அப்புறம் தனியார் மயமாக்குதல்னா என்ன, உலகமயமாக்குதல்னா என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிடிபி கொடுத்துருப்பாங்க. வேர்ல்டு லெவலில் நம்ம இந்தியாவோட ஜிடிபி என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஏஷியன் காண்டினென்ட்டில் நம்மளுடைய ஜிடிபி எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தொழில்துறை சீர்திருத்தங்கள்னு கொடுத்துருப்பாங்க. இது அந்த தொழிற்கொள்கையை அப்போ யார் கொண்டு வந்தாங்க, ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய எக்கனாமிக்கல் க்ரோத் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருந்திருக்கும். அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்கும். அதில் என்னென்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த 6 பாயிண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பயிர் காப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எந்த இயர் இன்ட்ரோ பண்ணாங்க, அது இன்ட்ரோ பண்ணதுனால என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைச்சிது, அதே மாதிரி நம்மளுடைய எவ்வளோ பயிர்களுக்கு, அதே மாதிரி குறுவை சாகுபடி பயிர்களுக்கு எவ்வளவு சந்தா தொகை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அது இருக்கும். அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு குளிர்பதன சேமிப்பு கிடங்கு அப்படின்றது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு நம்ம வேர்ல்டு லெவலில் ஃப்ரூட்ஸில், வெஜிடபிள்ஸில் நம்மளுடைய எக்கனாமிக்கல் க்ரோத் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு பாலிட்டியிலும் சரி எக்கனாமிக்லேயும் சரி இந்த கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. உழவர் கடன் அட்டை திட்டம்னு கொடுத்துருப்பாங்க. இதில் லாஸ்ட்டாக 2A ப்ரிலிம்ஸ் எழுதினவங்களுக்கு தெரியும், இந்த கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. அதனால இந்த பாடத்திலிருந்து கண்டிப்பாக நமக்கு 1 or 2 கொஷின்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்துடும். அதனால நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎம்சி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இது யார் இன்ட்ரோ பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டான்னு கொடுப்பாங்க. அதனால இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியான கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் தான். அதை எப்போ இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த செஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு இபிஜி அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்க, எந்த இடத்துல கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் 1980 ஒரு 7 பிளேசஸில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி செஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது எப்போ இன்ட்ரோ பண்ணாங்க, எந்த மந்த்து, எந்த ஏரியா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா ஜிஎஸ்டியில் தான். ஜிஎஸ்டியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் நமக்கு கேட்பாங்க. அதுவும் இந்த இடத்துல இருந்து தான் கொஷின்ஸ் அப்படிங்கிறது வரும். லாஸ்ட் குரூப் 4 எழுதினவங்களும் சரி, குரூப் 2 எழுதினவங்களும் சரி, இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கொஷின்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லெசனில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா ஜிஎஸ்டி அப்படிங்கிறத கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த நபார்டு பற்றின ஒரு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செஸ்னா என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த நம்ம வங்கிகள் படிக்கும் போதே படிச்சிருப்போம், சிஆர்ஆர்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன. அது படிச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த டாபிக்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுவே இந்த டாபிக் எனஃபாக இருக்கும். மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அண்டு டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிற 2 டாபிக் நான் எடுத்திருந்தேன். ஆப்டிடியூடில் 1, ரீசனிங்கில் 1. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அதே மாதிரி டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு 3 ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ஃபார்முலாஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு 3 கான்செப்ட் தான் நமக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸில் வரும். இது தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே நமக்கு போதும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 டைப்ஸ் தான். அந்த 6 டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த டைப்ஸ் ஓரியன்டாக ப்ராப்ளம்ஸை பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு தமிழ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இன்றைக்கி நான் இந்த லா லஹர் அப்படிங்கிற வேற்றுமைகள் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். தமிழில் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் பார்க்கும்போது இப்போது கணைன்னு இருக்கும். குதிரையின் காலில் அம்பு பட்டு கனைத்தது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம சிவனை கும்பிட்டோம் அப்படின்னாக்கா அவர் நமக்கு அரண் மாதிரி இருந்து காப்பாற்றுவார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். நமக்கு வலிமையே நம்மளுடைய உறவு தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு மைண்டில் வந்துடும்.
குரங்கின் தொடையில் அடிபட்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்டை நீங்களாக க்ரியேட் பண்ணி படிச்சிங்கனாக்கா இந்த லகர லகர வேற்றுமை அப்படிங்கிறது சிம்பிளாகவே முடிஞ்சிடும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.